சென்னையை பொறுத்தவரையில் மழை மற்றும் வெள்ளம் போன்ற இயற்கை பேரிடர் காலங்களில் சாமானிய பொதுமக்கள் படும் அவதிகளும் இழப்புகளும் ஏராளம். இது போன்ற இன்னல்களுக்கு தீர்வு காணும் விதமாக மழைநீர் தேங்காமல் இருக்க நடவடிக்கை மேற்கொண்டு வரும் சென்னை மாநகராட்சி மழைநீரை சேகரித்து வைக்கவும் அதன் மூலம் நிலத்தடி நீர் ஆதாரத்தை பெருக்கும் வகையிலும் புதிதாக 41 குளங்களை உருவாக்கியுள்ளது. பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட கருத்துக்களின் அடிப்படையில் புதிய குளங்களை அமைத்ததாகவும் மேலும் மழைநீர் தேங்கும் இடங்களில் புதிய குளங்களை அமைக்கவும் சென்னை மாநகராட்சி முடிவு செய்துள்ளது. அதன்படி சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் உள்ள கால்வாய்களை ஆழப்படுத்தி அகலப்படுத்தும் பணிகளை மாநகராட்சி ஆணையம் மேற்கொண்டு வருகிறது. இதன் அடிப்படையில் விருகம்பாக்கம் கால்வாய், MMDA மெட்ரோ, வடபழனி 100 அடி சாலை உள்ளிட்ட இடங்களில் ஒவ்வொரு மழையின் போதும் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவது தொடர்கதையாக இருந்து வருகிறது. அப்பகுதி உள்ளிட்ட 12 இடங்களில் வெள்ளப்பெருக்கு காரணமாக சிறிய குறுகிய பாலங்களை இடித்து உயர்த்தி கட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் கால்வாய்களை தூர்வாரும் பணிகளை மேம்படுத்த IIT உதவியுடன் அறிவியல் பூர்வமான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இப்பணிகளுக்கு இடையூறாக இருக்கும் ஆக்கிரமிப்பு குடியிருப்புகளை அகற்றி சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளை அடுத்த 2 மாதங்களுக்குள் முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் மாநகராட்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கால்வாயை தூர்வாரும் பணியில் 1500 டன் கழிவுகள் அப்புறப்படுத்தப்பட்டதாகவும் 25 லட்சம் மக்கள் வெள்ளத்தில் சிக்காமல் பாதுகாக்கப்பட வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்படுகிறது. சென்னை முழுவதும் கடந்த 6 மாதங்களில் பராமரிக்கப்படாமல் இருந்த 41 இடங்களை கண்டறிந்து புதிய குளங்களை அமைக்கும் பணியை சென்னை மாநகராட்சி தொடங்கியுள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பெருநகர சென்னை மாநகராட்சி துணை ஆணையாளர் கிருஷ்ணமூர்த்தி, பருவமழை காலங்களில் சென்னையில் மழைநீர் தேங்காமல் இருப்பதற்கு நகருக்குள் 3050 கிலோமீட்டர் நீளத்திற்கு மழைநீர் வடி கால்வாய்கள் அமைத்திருப்பதாகவும் சென்னை மாநகராட்சியின் கட்டுப்பாட்டில் உள்ள 225 குளங்களை தூர்வாரும் பணிகளும் புனரமைக்கும் பணிகளும் கடந்த 3 ஆண்டுகளாக சுழற்சி முறையில் நடைபெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார். பெருநகர சென்னை மாநகராட்சி வந்து கடந்த ஒரு 3.5 இயர்ஸில் வந்து நிறைய ஃப்ளட் ப்ரிவென்ஷன் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஒர்க் எக்கச்சக்கமாக எடுத்திருக்கோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு சென்னை பொறுத்தளவு வந்து நமக்கு 3 ரிவர்ஸ் நம்ம வந்து கட்டாது. ஒன்று கொசஸ்லியார் ரிவராக இருக்கட்டும், பூம் ரிவராக இருக்கட்டும், அடையார் ரிவர். இதுதான் மேஜர் டிஸ்போசல். நம்ம இதில் தண்ணியை கொண்டு போய் சேர்த்தா தான் நமக்கு வந்து கடலில் போய் சேரும். ஸோ அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் வந்து சிட்டிக்குள்ளே வந்து இன்னைக்கு தேதியில் வந்து ஒரு 3050 கிலோமீட்டர் நீளத்துக்கு வந்து நம்ம ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் வந்து அமைச்சிருக்கோம். ஸோ இது வந்து நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம கொசஸ்ல அதாவது நார்த்தில் வந்து ஒரு 600 கிலோமீட்டராக இருக்கட்டும், இல்லை சென்ட்ரல் சிட்டியில் வந்து நமக்கு வந்து நம்ம STRF ஃபண்டில் வந்து ஒரு 150 கிலோமீட்டராக இருக்கட்டும், இல்லாட்டி சவுத்தில் இன்னொரு 250 கிலோமீட்டர் கோவளம் பேசியரில் இருக்கட்டும். இந்த ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் நெட்வொர்க் நமக்கு வந்து இருக்குது. ப்ளஸ் அது இல்லாமல் முன்னாடி பண்ணதெல்லாம் சேர்த்து ஒரு 3550 கிலோமீட்டர்ஸ் வந்து நம்மக்கிட்ட இப்போ ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் நெட்வொர்க் இருக்குது. சென்னை மாநகராட்சி சார்பில் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் தேங்காமல் இருப்பதற்கு பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. அதேபோல் மழைநீரை சேமித்து வைப்பதற்கும் தற்போது ஏராளமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. அது குறித்து நம்மிடம் விளக்கம் அளிப்பதற்காக சென்னை மாநகராட்சியினுடைய துணை ஆணையர் பணிகள் திரு சிவ கிருஷ்ணமூர்த்தி நம்மிடம் இருக்கிறார். அவரிடம் கேட்டு கண்டிப்பாக பெருநகர சென்னை மாநகராட்சி வந்து கடந்த ஒரு 3 ஆண்டு காலமாகவே வந்து பலதரப்பட்ட பேரிடர் மேலாண்மை வேலைகள் வந்து செய்து கொண்டு வருகிறது. அதில் வந்து முக்கியமாக வந்து நமக்கு வந்து ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின்ஸ் போட்டதாக இருக்கட்டும், இல்லாட்டி நமக்கு மேக்ரோ ட்ரெயின்ஸ் மெயின்டைன் பண்ணுறது, டீசல்டிங் பண்ணது, இது எல்லாமே தொடர்ந்து பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி வந்து வாட்டர் ஸ்டோரேஜ், அதாவது மழைநீரை சேகரிப்பதுக்கான திட்டங்கள் என்ன பண்ணியிருக்கோம். ஸோ ஆல்ரெடி வந்து நமக்கு நிறைய உரக்கிணறுகள் சென்னை மாநகராட்சியிலையும் ஸ்பாஞ்ச் பார்க்னு சொல்லக்கூடிய எல்லா பார்க்லையுமே வந்து நம்ம வந்து மோர் தென் 142 வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். அது இல்லாமல் இப்போ வந்து நம்ம வந்து புனரமைத்தல், குளத்தை வந்து நம்ம சீர் செய்தல்ங்கிற பணியை மீறி குளம் அமைத்தல் அப்படிங்கிறது, அதாவது புது குளங்கள் வந்து எங்கெங்கெல்லாம் ஓப்பன் ஸ்பேஸ் பார்க்குறோம், எங்கெங்கெல்லாம் வந்து நீர்பிடிப்பு இடங்கள் இருக்கோ, எந்தெந்த ஏரியாலாம் வந்து அந்த தண்ணி ஆட்டோமேட்டிக்காக சேருதோ, அரசு நிலங்கள் எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி மோர் தென் ஒரு 40-41 இடங்கள் வந்து சென்னை மாநகராட்சி ஐடென்டிஃபை பண்ணி பலதரப்பட்ட ஸ்டேஜில் வந்து அந்த வேலைகள் நடந்து கொண்டு வருகிறது. ஸோ பெருநகர சென்னை மாநகராட்சி சார்பில் மழைக்காலங்களில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு மழைநீர் தேங்காத ஒரு சென்னையாக மாற்றுவதற்கு முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருகின்றது. இந்த மழைக்காலத்திலும் கூட அங்கு மழையால் வரக்கூடிய தண்ணீரை வந்து எவ்வாறு சேமித்து வைத்து அதை கோடை காலத்தில் பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக சென்னை மாநகராட்சி சார்பில் 41 புதிய குளங்கள் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த குளங்களை உருவாக்கப்பட்டிருப்பதால் பொதுமக்களிடம் ஏராளமான நல்ல வரவேற்பு வந்து கிடைத்துள்ளது. இந்த குளங்கள் 41 குளங்களிலும் மாநகராட்சி சார்பில் எதிர்பார்க்கப்பட்டதை விட அதிக அளவு தண்ணீரை சேமித்து வைக்கக்கூடிய ஒரு சூழல் வந்து ஏற்பட்டிருக்கு. ஆகவே வரும் கோடை காலங்களில் இந்த தண்ணீர் பஞ்சம் என்பது குறைந்து நிலத்தடி நீரானது சென்னையினுடைய நிலத்தடி நீரின் உயர்மட்டம் அதிகரிக்கும் என பொதுமக்கள் வந்து மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். வசந்த் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஜெய்கணேஷுடன் செய்தியாளர் வெங்கடேஷ்.